எனக்கு டெஃபினட்டா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதுவரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு நம்மளே நிறைய படம் பார்த்துருக்கோம். விக்ரம், அப்புறம் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம்லாம் வந்து எனக்கு அவர் தான் எடுத்தாருன்றது எனக்கு தெரியாது. ஆனா எஸ், நல்லா எஸ். இருந்துச்சு அந்த படம். பட் ம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்ட்டு. அதாவது மாயாவை ஒருத்தவங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னா மாயா வந்து உஷாராயிடுவாங்க. இதுதான் வந்து ம். இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆமா. விக்ரம் விக்ரம் வந்து அவங்க டீம்ல இருந்த வரைக்கும் அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்த வரைக்கும் மாயா வந்து விக்ரம பாதுகாத்தாங்க, காப்பாத்துனாங்க. நிறைய ம். விஷயங்கள்ல விக்ரம விட்டு கொடுக்காம பேசினாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. விக்ரம பத்தி இப்படி பின்னால பேசிருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி சொல்லியே விக்ரம் ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கல? விக்ரம் ஏன் அவங்க கிட்ட வந்து ஏன்பா என்கிட்ட இப்படி பேசுறீங்கன்ற ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட கேட்கலையே அப்படிங்கறதும் வந்து மக்கள் யோசிப்பாங்க. மேபி யோசிச்சு அவரு கூட இறங்கி இந்த போய் பையன் பேசியிருக்கலாம். வீட்டுல இருக்கிறதே வேஸ்ட் தான் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி கூட ஓட்டு போடாம இருந்திருக்கலாம். ம். பட் அந்த ஆமா. ஹக் பண்ணல. எல்லாரும் ஹக் பண்ணும்போது மாயாவை கை கொடுத்தாரு. மாயா வந்து கை மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் முகபாவனைகளையும் அவர் இழுத்து மாத்துனாங்க. ஹக் பண்ணாரு. அந்த ம். ஹக் பண்ணும்போது மாயாவோட அந்த மொழி இப்படி இப்படி பாக்குறது அப்படிங்கிறது இதெல்லாம் ம். வந்து ஓவர் சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி போச்சு பிக் பாஸ் ஷோ? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஒரு ஃபியூச்சர் கோல் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கமல் சார் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்களை சொன்னாலுமே கூட ஆனா பிக் பாஸ் சார் கிட்ட சாரி கமல் சார் கிட்ட வாய்ப்பு கேட்கிற மாதிரியே தான் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அதான் எல்லாருமே அந்த அந்த ஒரு ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திட்டாங்க. அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கிற மாதிரி வந்து பயன்படுத்திட்டாங்க. ஆனா அவரு வந்து நாசூக்கா வந்து நார்மலா எல்லாருக்கும் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாமே வந்து சொன்னாரு. ஏன்னா அவர் ம். எல்லாருக்கும் வாய்ப்பு தர முடியாது. அப்படி பார்த்தா 7 சீசன்லயும் எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும்ல. சோ ஆமா. அதனால வந்து எல்லாருக்கும் அவரால வாய்ப்பு தர முடியாது. அதனால ம். அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகேவா பேசியிருந்தாரு. அண்ட் அதான் எல்லாருமே எல்லாருமே அது மாதிரி. ஆனா மாயா மட்டும் படம் டைரக்ட் பண்ணணும். லோகேஷ் கிட்ட வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்து ஸ்டோரி குடுத்துட்டு ஸ்டோரி வந்திருக்கேன். கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ம். அண்ட் வந்து இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு படம் எடுக்கணும் ஒரு பிட் வேற போட்டாங்க. சோ அதுல வந்து ம். இங்க டச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செகண்ட் தோணுச்சு. பட் என்ன சொல்றது மாயாவுடைய எவ்வளவுதான் முகமூடி போட்டாலும் அவங்க டக்குன்னு வேற மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்கு. லாஸ்ட்ல எபிசோட் லாஸ்ட்ல வந்து ஒரு இப்படின்ற செகண்ட்குள்ள மாயாவோட அந்த ஃபேஸ் வந்து வேற மாதிரி ஆச்சு. ஆமா. நெறைய பழைய விஷயங்கள் மாயா மாற்றங்கள் 40 இருந்துச்சு. நாளைக்கு முன்னால பார்த்த மாயா 40வது நாள் 38வது நாள் பார்த்த மாயாவும் நான் பார்த்தேன். ஆமா. இப்போ மாயா வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சார் கிட்ட ஸ்டோரி குடுத்துட்டு வந்திருக்கேன். 100 டேஸ்க்கு அப்புறம் நீங்க வெளில வந்து படிச்சு முடிச்சுருவேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரோட காம்போல ஒரு மூவி வெளிவந்துச்சு அப்படின்னா, அந்த மூவி எப்படி இருக்கும்? எனக்கு டெஃபினட்டா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதுவரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே ம். நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு நம்மளே நிறைய படம் பார்த்திருக்கோம். விக்ரம், அப்புறம் வந்து எஸ். அவரோட ஃபர்ஸ்ட் படம்லாம் வந்து எனக்கு அவர் தான் எடுத்தாருன்றது எனக்கு தெரியாது. ஆனா எஸ், நல்லா எஸ். இருந்துச்சு அந்த படம். பட் ம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்ட்டு. ஆமா. அந்த வகையில பார்க்கும்போது இப்ப வந்து அவரு டைரக்ட் பண்ண போறது இல்ல. அவரோட அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஐ மீன் லோகேஷ் கனகராஜோட கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி. ஆமா. கம்பெனி ஸோ ஸ்டார்ட் அவரு பண்ணிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து பிளான். அப்படி இருக்கும்போது இவங்க கதையை அவர் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சு முடிக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் கன்ஃபார்ம் இல்ல. அவர் எடுக்க போறது கன்ஃபார்ம் கிடையாது. அதனால வந்து மாயா அது வந்து எப்படின்னு தெரியல. இவங்க ஸ்டோரி அவர் எடுத்துப்பாரா இல்ல எடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது. ஸோ அப்படி எடுத்தாரு அப்படின்னா ஆஹ் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பஞ்ச் இல்லைன்னா லோகேஷ் வந்து இறங்க மாட்டாரு ஒரு விஷயத்துல. சோ அந்த கண்டிப்பா. பஞ்ச் மாயா கொடுத்தாங்கன்னா இறங்குவாரு. ஓகே. இவங்க 2 பேர் காம்போல எப்படி படம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது அப்படியே நம்ம வந்து கேப்டன்சிக்கு போனோம்னா, இந்த வார கேப்டன்சில வந்துட்டு கேப்டன்சி யாருக்குமே குடுக்கல. பட் எல்லாருமே வந்து கேப்டன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த கேப்டன்ல உங்களுக்கு யாரு பிடிச்சிருந்ததுன்னு கேட்கும்போது, எல்லாருமே வந்து தினேஷ சொன்னாங்க. அண்ட் ஆப்போசிட் யார் வேலை செய்யல அப்படிங்கும்போது,
எல்லாருமே அர்ச்சனாவை தான் சொன்னாங்க. ஆனா விக்ரம் மட்டும் பாத்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமாவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்பவே தெரியுது இவங்க நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கேம் வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மாயாவோட ஆட்டிடியூட் டோட்டலா ரொம்பவே ஒரு மாற்றங்கள் அதிகமா காணப்பட்டுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அதாவது மாயாவை ஒருத்தவங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னா மாயா வந்து உஷாராயிடுவாங்க. இதுதான் வந்து ம். இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆமா. விக்ரம் விக்ரம் வந்து அவங்க டீம்ல இருந்த வரைக்கும், அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்த வரைக்கும் மாயா வந்து விக்ரம பாதுகாத்தாங்க, காப்பாத்துனாங்க. நிறைய ம். விஷயங்கள்ல விக்ரம விட்டு கொடுக்காம பேசினாங்க. இதெல்லாம் ம். நடந்துச்சு. எப்ப ம். வந்து விக்ரமோட ஃபேமிலி என்ட்ரி கொடுத்து விக்ரம பத்தி வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்றத விக்ரமுக்கு சொல்லி புரிய வச்சதுனால அப்ப ம். கூட அவர் வந்து எந்த விதத்திலயும் இப்போ அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட எந்த விதத்திலயும் அவர் வந்து அந்த கோவத்தை வெளிக்காமிச்சுக்கல. ஆமா. ஏன் இப்படி என் பின்னால பேசிருக்கீங்கன்ற அந்த ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேர்கிட்டயுமே அவர் வந்து கேட்கல. பட் ம். அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆஹ் நம்ம விக்ரமோட சிஸ்டர் பேசினது வந்து அவ்வளவு ஹர்ட்டா இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க. ஆனா ம். விக்ரம் நினைச்சிருந்தா அந்த இடத்துலயும் கேட்டுக்கலாம். அவர் கேட்காம போயிட்டாரு. ம். அதுதான் வந்து விக்ரம். அதுதான் எஸ். விக்ரம். இதுதான் மாயா. சோ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தரா இப்படி காயின் அடிச்சு விடுற மாதிரி அடிச்சு விடுவாங்க. ம். லாஸ்ட்ல அவங்க வரணும்னு நினைப்பாங்க. பட் நான் கூட நினைச்சேன் நடுவுல மாயா மாறிட்டாங்க. ஓகே, ம். 50 டேஸ்க்கு அப்புறமா வேற மாதிரி ஒரு மாயா. அந்த மாயாவால எந்த ப்ராப்ளம்ஸையும் வந்து சால்வ் பண்ண முடியல, ம். ஹேண்டில் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, அழுகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் யோசிச்சேன். பட் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல இன்னைக்கு எபிசோட்ல நான் பார்த்தேன். ம். மாயாவோட ரியாக்ஷன், விக்ரம் கட்டி பிடிக்கும் போது அவங்க கொடுத்த ரியாக்ஷன், பேசினது, ஆஹ் அப்படின்னது, இதெல்லாம் வந்து இது திருந்தவே திருந்தாது, இது இப்படிதான் ம். அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவே ஒரு கிளியரா தெரிஞ்சிச்சு. எஸ். ஆஹ் ஏன்னா ஃபினாலேக்காக நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு எனக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு வரும்போது விசித்ரா மேம் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து வெளியில போறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஃபைனல்ல நானும் விசித்ரா மேமும் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து அவங்க நான் வந்து ஃபைனல் வேலை வருவேன் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க சொல்லாம. அது அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அவங்க இல்லையா? ஃபினாலே வரைக்கும் டாப் 5ல அப்படி வரலாம் வாய்ப்பு இருக்கு எனக்கு ம். தெரிஞ்சு. ஏன்னா சப்போர்ட் அவங்களுக்கு நிறைய வந்து சேனல் சைட்ல இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ம். டைட்டில் வின் பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த மேடையில என் கூட நிப்பாங்கன்னாங்கல்ல, அந்த எஸ். மேடையில மாயா நிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஓகே. ஏன்னா அப்ப இந்த அவங்க நிக்க இந்த மாட்டாங்க அப்படின்னா எல்லா ஃபைனலுக்கு யார்? சீசன்ஸுமே ம். இல்ல எல்லா சீசன்ஸுமே பொறுத்த வரைக்கும் ம். சேனல் டிசைடட் பண்ணாலும் ம். ஓட்டிங்னு ஒண்ணு இருக்கு. ஓட்டிங் கண்டிப்பா. ம். பேசிஸ்ல போனா அந்த ம். ஓட்டிங் டாப் 5ல வந்து அர்ச்சனா, தினேஷ், விசித்ரா இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா ம். இவங்களுக்கு கீழே தான் மாயா வருவாங்க. சோ ம். டாப் 5ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டாப் ம். 5ல இருந்து ஒருத்தரா கயிறுவாங்க தெரியுமா? ஆமா. அதுல ஃபர்ஸ்ட் கயிறுறது மாயாவா தான் இருக்கும். அந்த ம். இடத்துல நிக்சன் இருக்காரு அப்படின்னா நிக்சன் அடுத்து மாயா. ஓகே. இப்படிதான் போகும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ம். என்னமோ ஸ்டேஜ்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படி நிக்கும் போது ஒரு கை தினேஷ் இன்னொரு கை அர்ச்சனாவா இருக்குமோன்னு தோணுது. ஓகே. எல்லாரோட விருப்பம் கெஸ்ஸிங்கும் அதான் இருக்கு. பார்க்கலாம் யார் வந்து ஃபைனல் வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். ஏன்னா எந்த இடத்துல கேம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்கவே இன்னொரு முடியாது. விஷயம் சொல்லணும், இன்னொரு விஷயம் சொல்லணும். ம். ம். இந்த வீக் வந்து மாயா தான் வந்து விசித்ரா மேடம் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஓ! ஓகே, அப்ப ஓகே. எப்படி ஒரு இந்த ஒரு 5 டேஸ்ல எப்படி வந்து நீங்க உங்க கூட ஸ்டேஜ்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப புரியல அது. மாயா வந்து அப்ப நீங்க நெறைய விஷயங்கள நாமினேட் வந்து பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டி விடுறது அந்த விஷயத்த கரெக்ட்டா உள்ள பண்ணிட்டு இருப்பாங்க. அத புரிஞ்சுக்கிறதுனால தான் விக்ரமுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் இப்ப ஏற்பட்டிருக்கு. அதுதான். ம். மாயாக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க அந்த வீக் இருக்க மாட்டாங்க. ம். நெக்ஸ்ட் வீக் அதாவது ஓட்டு போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வீக் அவங்க வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரிதான். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டே ஆகணும். விக்ரம் வந்து வெளில போயிட்டாரு. அது எல்லாருமே பார்த்துட்டோம். இருந்தாலும் விக்ரம் வந்து கன்டின்யூ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே வீட்டுக்குள்ள உள்ளவங்களும் வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. வெளியிலயுமே இப்ப எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. வெளியில ஆமா. வந்து அந்த எஸ் நானும் அதுல உண்டு. இப்ப வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கும்போது, வீடியோ கால்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைட்டில் வின்னர் சொன்னத அவரே தெரிஞ்சு சிரிச்சாரு. இப்பதான் அந்த டைட்டில் வின்னரோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருக்குமா என்ன? அப்படி இல்ல. அதான் சொல்றேனே, ம். ஒரு சில பேருக்கு அது நம்பிக்கை இருக்கும்.
நம்ம சொல்ல ம். சொல்ல சொல்ல அந்த மாதிரி நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப அதுதான் ஏன் வந்து இந்த அவர் விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, வெளியில இருந்து எல்லாரும் வந்து சொல்லும்போது வீட்டார்களுக்கு யாருக்குமே புரியல. அவருக்குமே கேமரா பதிவு பண்ணியிருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப வந்து லாஸ்ட்டா எண்ட் குடுக்கும்போது கரெக்ட்டா அத போட்டு காட்டி பிக் பாஸ் புரிய வச்சுட்டாங்க இல்லையா? அத பத்தி கேட்கிறேன். கரெக்ட் தான். ம். ஏன் விக்ரமே நினைச்சு பார்க்கல அவர் வந்து இந்த வீக் எவிக்ட் ஆவாருன்னு. ம். பட் அது வந்து நடந்துருச்சு. அவரால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸ்டேஜ்க்கு ம். வந்தும் என்னால இத நம்ப முடியல சார் அப்படிங்கிற மாதிரி தான் கமல் சட்டி சொன்னாரு. ம். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து லேட்டா புரிஞ்சுது. ம். புரிஞ்சு போயும் அவர் வந்து அவங்க கிட்ட ஒரு சண்டையோ, ஒரு ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு பின்னால ஏன் இப்படி பேசுனீங்க? ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலோ, ஓட்டிங் இப்படி ம். சேஞ்ச் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் உண்மையான என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய என்ன மேட்ச் அப்படிங்கிறத வந்து வெற்றி பண்ணாலும், விக்ரம பத்தி இப்படி பின்னால பேசிருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி சொல்லியே விக்ரம் ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கல? விக்ரம் ஏன் அவங்க கிட்ட வந்து ஏன்பா என்கிட்ட இப்படி பேசுறீங்கன்ற ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட கேட்கலையே அப்படிங்கறதும் வந்து மக்கள் யோசிப்பாங்க. மேபி யோசிச்சு அவரு கூட இறங்கி இந்த போய் பையன் பேசிரு அமைதியா இருக்கானே, இவன் வீட்டுல இருக்கதே வேஸ்ட் தான் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி கூட ஓட்டு போடாம இருந்திருக்கலாம். ம். ஏன்னா அவர் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சு அவர் அப்படியே இருந்துட்டாரு. ஆனா அப்படி இல்லாம கொஞ்சம் பண்ணியிருந்தாரு. அட்லீஸ்ட் அவன் தங்கச்சி வந்து சொன்னதுக்கு அப்புறமாவது அவர் வந்து இந்த விஷயத்துல கேட்டிருந்தாலோ, இல்ல அவரோட அவரோட நடவடிக்கைகள டிஃபரன்ஸ் இருந்ததுதான். மாயா கிட்ட பேசாம ஒதுங்கி இருந்தது. இது எல்லாமே நடந்துச்சுதான். பட் ஒதுங்கி இல்லாம கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அப்ப கேம் வேற மாதிரி மாறி. ஓகே, ஓகே. ஆம் மேபி அவருக்கு வந்துட்டு இறங்கி போய் அந்த அளவுக்கு பேச வேணாம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? மாயா அந்த லெவலுக்கு பையனை இறங்க ரொம்ப வேணாம் நல்ல அப்படின்னு. பையனா வளர்த்துருக்காங்க. ரொம்ப ம். நல்ல பையனா வளர்த்ததுனால யாரையும் ஒரு தட்டி கேட்கறதுக்கு கூட வந்து அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. சோ எஸ். போகும்போது கூட அவர் வந்து மாயா கிட்ட அவரு சாரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ம். நடுவுல எப்படியோ எஸ், எஸ். பேசியிருப்பாரு போல இந்த 2 நாள். அப்ப ம். ஏதோ சாரி கேட்டிருக்காரு போல இருக்கு. பட் அந்த ஆமா. ஹக் பண்ணல. எல்லாரையும் ஹக் பண்ணும்போது மாயாவை கை கொடுத்தாரு. மாயா வந்து கை மட்டும் தான் முக கொடுத்தாங்க. பட் பாவனைகளே அவர் இழுத்து மாத்துனாங்க. ஹக் பண்ணாரு. அந்த ம். ஹக் பண்ணும்போது மாயாவோட அந்த மொழி இப்படி இப்படி பாக்குறது அப்படிங்கிறது இதெல்லாம் ம். வந்து ஓவர் சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ். எஸ், எஸ். கண்டிப்பா. அப்படி ஒரு நெகட்டிவ். ம். நீங்க ஓகே. விக்ரம் அங்க நான் வெளியில இருந்து பேசும்போதும் சரி, ம். விக்ரம்க்கு கிளாப் வரும்போதும் சரி, இங்க வந்து ஒரு ம். 10 பேர் நிக்கிறாங்கல்ல, அந்த 10 பேர்ல 7 பேரு அட் அ டைம்ல கிளாப் பண்றாங்க. 3 பேர் மட்டும் ம். இப்படி நிக்கிறாங்க. அந்த 3 பேர் யார் சொல்லுங்க பாக்கலாம்? ம். சாரி. சரியா? ம். அந்த 3 பேர் யாருன்னா, ம். பூர்ணிமா, மாயா, நிக்சன். ஓகே. ஏன்னா, தனிப்பா அவங்களுக்கு ம். வந்து யாரையும் பாராட்டக்கூடாது. ஆனா, ம். அவங்கள மட்டும் தான் பாராட்டணும். அண்ட் அங்க ஒரு ம். பையன் வந்து நம்ம எலிமினேட் ஆயிட்டு வெளியில போயிட்டோமே சும்மா ஒரு காமெடி தான் அங்க பண்ணிட்டு இருக்கான் ஸ்டேஜ்ல நின்னு. ஏய் பட் நான் விக்ரம்க்கு போறேன்றதுக்காக எல்லாரும் தெரியல. அழுவுங்க. ம். So, எஸ், எஸ். அப்ப ஆனா கூட நீ வந்து ஒரு சீப் மென்டாலிட்டியோட நடந்துக்கிறீங்கன்னா அது வந்து வெரி வெரி ஒஸ்ட். அண்ட் இன்னொரு அட்வைஸ் வேற கொடுத்து அமிச்சாங்க பூர்ணிமா வந்து ம். ஹக் பண்ணி கார்டன் ஜி ஸ்கொயர் ஏரியாவுல நின்று ஹக் பண்ணிட்டு ம். உன் சிஸ்டருக்கும் உன் ஃபேமிலிக்கும் நாங்க இப்படி இல்லைன்றத போய் புரிய வை அப்படின்னாங்க. என்ன புரிய ம். வைக்கணும்? நீ போய் வெளிய போய் கேம பார்த்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. என்ன புரிய வைக்கணும்? வீட்டுல இருந்த இந்த 80 நாள் அவர் வந்து உங்களுக்கு சுத்தமா வந்து நீங்க அவரை தட்டி வச்சு ஒண்ணுமே இல்லாம வேலைக்கு ஆகாம பண்ணிட்டீங்க. அதனால ம். கேமே விளையாட முடியல. உங்களை எதுக்கும் ம். கேள்வி கேட்காம ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து விழுந்துட்டாரு. ஃபால் இன் லவ் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல லவ்ல விழுந்தாரு. சோ ம். அதனால அவர் வந்து எந்த ஒரு கொஸ்டினும் பண்ணாதனால அவர் வந்து இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க. அவங்க ம். ஃபேமிலி வந்து உஷார் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்வியஸ்லி நம்மளுக்கே தெரியும் அவர் இந்த வீக் வெளில வந்துருவாரு. அண்ட் இவங்களுமே ம். வந்து அவரை டார்கெட் பண்ணிருப்பாங்க. இந்த வீக் வெளியில போல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் ம். வீக் ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு தான் போயிருக்கும். ம். ஃபர்ஸ்ட் ஓட்டு கன்ஃபார்மா அவருக்கு தான் போயிருக்கும். அப்ப அவரு கண்டிப்பா, வந்து கண்டிப்பா. வரது வெளியில போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால ம். வந்து இவங்களோட சீப் மென்டாலிட்டி இருக்குல்ல. அவங்க அந்த பூர்ணிமா வந்து அந்த வார்த்தையை எப்ப சொல்லி அமிச்சாங்க? பூர்ணிமாக்கு அவங்க ரொம்ப ஒழுங்குன்னு நினைப்பு. ம். ரொம்ப ஒழுங்கா இருக்க மாதிரியும் அவங்க ஒழுங்கா கேம் பிளே பண்ணிட்டு இருக்க மாதிரியும் நினைச்சிட்டு விக்ரம்க்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. நீங்க வெளியில போயிட்டு பார்த்துட்டு உங்க ஃபேமிலிக்கு உங்க சிஸ்டருக்கு நாங்க யாருன்னு சொல்லி புரிய வைங்க அப்படின்ட்டு. ம். அது வந்து ரொம்ப வெரி ஒஸ்டா இருக்கு. யாருமே இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்ப மாட்டாங்க. ம். ஓகே. இப்ப நம்ம பார்த்தோம்னா, ஃபேமிலி ரவுண்ட் வந்து நல்லாவே போச்சு. உள்ள வந்து அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து நெறைய பேர் வெளில நடக்கிற நெகட்டிவ்ஸ வந்து இன்டைரக்ட்டாவா இருக்கட்டும், டைரக்ட்டாவா இருக்கட்டும் சொன்னாங்க.
இதுல வந்து திருந்தினது அதுபடி நடந்துகிட்டதுன்னு பார்த்தா விக்ரம் மட்டும் தான். மத்தபடி யாருன்னா வந்துட்டு ஓகேப்பா இவங்களும் இதை கேட்டு இந்த பேச்சை கேட்டு அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அர்ச்சனா வந்து அர்ச்சனா வந்து அந்த ஏத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க அப்பா வந்து ம். சொல்லிட்டாரு, நீ என்னதான் ஆஹ் நல்லா விளையாடினாலும் நல்ல பேர் எடுத்தாலும் விசித்ரா மேடம் வந்து உனக்கு நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும் போது உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னை வந்து பேம்பர் பண்ணது வந்து அவங்கதான். ஸோ நீ ம். என்னைக்குமே அதை உன்னை வந்து மறக்க கூடாது. நீ பண்ணது தப்பா, அதுக்கு நாங்க சாரி கேட்டுக்கிறோம். சாரி கேட்டுட்டாங்க. அண்ட் அர்ச்சனாவும் அதுக்கப்புறம் வந்து நார்மலாவே விசித்ரா மேடம் கிட்ட பேசினாங்க. ம். நார்மலா இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த அட்வைஸ் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் விஷ்ணு ஓகே. விஷ்ணு வந்து பூர்ணிமா கிட்ட இருந்து டோட்டலா ஒதுங்கின மாதிரி அப்படி ஃபீல் ஆச்சு. ம். ஒதுங்கிட்டு அவர் வந்து அவருடைய இப்ப வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. கேம் ம். அத மாதிரி போற மாதிரி எனக்கு தோணுது. அவர் ஒருத்தர். ம். மணி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவரு ம். சரியான அடி வாங்கிட்டாரு விஜய்க்கு. அதனால ம். வந்து மணி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ம். அவரும் வந்து கேம் தனியா விளையாடுவாரு அப்படிங்கிற ம். மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இன்னைக்கு எலிமினேஷன் யார் ஆவாங்கன்னு கேட்கும் போது கூட அவரு ஃபர்ஸ்ட் ரவீனா அப்படின்னு சொல்லி எப்படியா இருந்தாலும் அவங்க சேவ் ஆயிடுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு ம். விக்ரமும் போக கூடாதுன்னு தோணுது அப்படின்ட்டு சொன்னாரு. பட் விசித்ரா போகணுன்ற வார்த்தையும் அவர் சொல்லல. ஸோ ம். அந்த மாதிரி தோணுது. ஆஹ் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடுல அதாவது அந்த 3 பேரை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே இப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா லூப் ஃப்ரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒருத்தர் சொன்னாங்க. லூப்பா இருக்கட்டும் ஃப்ரீஸ் பண்ண இருக்கிறோம் எல்லாமே சொன்னாங்க. பட் வந்துட்டு அர்ச்சனா வந்து யாரும் சொல்லாத மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ரீசன் என்ன? ஒருவேளை அவங்க எல்லாம் வந்து அவங்க அப்படி சொல்லி பெரிய ஆக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ம். அர்ச்சனா அதுல சொல்லணும்னா என்ன, இன்னொரு விஷயத்துல சொன்னாங்க அர்ச்சனா வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி ஆமா. சொன்னாங்க. எல்லாருமே அர்ச்சனா வந்து சோம்பேறி அப்படிங்கிற சேர்ந்து மாதிரி. சொன்னாங்க. ஆனா இந்த இதுல அதே மாரி யாருமே சொல்லல அவங்கள. அப்படியே அவங்கள ஒதுக்கிட்டாங்க. ஆமா. நிக்சன் என்ன கயட்டினாருன்னு தெரியல போன வாரம். ம். நிக்சன் அர்ச்சனாவுமே ஆக்சுவலி சோம்பேறி தான். திருந்துன மாரி தெரியவே இல்ல. திரும்பியும் அதே வேலைய தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு மாயா, விக்ரம் வெளிய போகும்போது என்ன விஷயத்த சொன்னாங்களோ, இதே தான் நிக்சன் வெளிய போகும்போதும் சொல்லுவாங்களா? வாய்ப்பு இருக்கு. அது மாயா வந்து புரியாம தான் அவர் நிக்சன் கூடவே வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரா? அனுப்புவாங்க. ம். வெளியில அனுப்பணும்னு நினைச்சா அவங்க ஓட்டிங்ல கொண்டு வந்துட்டா நம்ம தூக்கிடுவோம். ம். அவ்வளவுதான். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா நிக்சன் அவங்க அப்பாக்கு சொல்லணும்னா உங்க பையன் திருந்தவே இல்லை சார். நிஜமாவே திருந்தல. ம். நான் நீங்க என்னவோ பிளாக் லிஸ்ட்ல நினைச்சேன். இருந்து நீங்க வந்து எடுக்கவே சொன்னதுக்கு வேண்டாம். அப்புறம் அப்படியே வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ம். ஒரு ஒரே ஒரு பர்சன்டாவது எடுத்துப்பான்னு நினைச்சேன். ம். வாய்ப்பே இல்லை. ம். சோ அதனால அவன் திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அதாவது ஒரு பேச்சுல கவனம், ஒரு கேர், அந்த வார்த்தை பேசுறோம்ல அந்த வார்த்தைக்கு கவனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ம். மாதிரி ஒரு விஷயம் கூட அவனுக்கு இல்ல. ம். அதை அவர் சொல்லிட்டு போயும் வரல. அது ம். என்ன மாதிரி ஒரு இதுன்னே எனக்கு தெரியல நிஜமா. ஓகே. அந்த ஒரு சோ அப்படியே அதனால டேஷ்னே வச்சிருங்க அத. ஃபில் பண்ண வேணாம். விட்டுரும். ஆமா. இருக்கட்டும். அப்படியே So இருக்கட்டும் அவரு. அதனால மத்தபடி எல்லாருமே ஓகே நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீக் வந்து டிக்கெட் டு ஃபினாலே. சோ இந்த வீக்ல வந்து அர்ச்சனா அண்ட் விஜய் வந்து விளையாட முடியாது. அப்படி அவங்க ம். விளையாடினாலும் அவங்க பாயிண்ட் இன்னொருத்தவங்களுக்கு தரா மாதிரி தான் லாஸ்ட் டைம் டான்ஸ் மாரத்தான் மாதிரி தான் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த கேமா ம். இருந்தாலும். பட் ஓகே. அப்படி விளையாடி கொடுக்கறத விட இவங்க விளையாடாமே உட்காந்துட்டா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க உயிரை கொடுத்து விளையாடி பாயிண்ட் ம். வாங்கி இன்னொருத்தவங்க அத கொடுக்கறதுக்கு எஸ், எஸ், எஸ். இவங்களே கவனம் இருந்து போயிடலாம். அவங்களே சோ விளையாண்டு அதனால அவங்களே எனக்கு வின் அந்த மாதிரி. பண்ணிக்கலாம். ம். ஆமா. ஓகே. அர்ச்சனாவுமே வந்து வேலை செய்யற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் சோம்பேறியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கும் தோணுது. ஏன்னா லாஸ்ட் வீக் காய் கட் பண்றதுக்கு வந்து காய்னா நார்மலா ஒருத்தர் கட் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். பட் ம். கரண்டி எடுக்கிறதுக்கு ஒருத்தர், பாத்திரம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தர், கடுகு ம். எங்கன்னு கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு எல்லாம் வந்து ம். அதெல்லாம் ரொம்ப டூ மச் தான் நிஜமாவே. எஸ். அந்த ரவீனா கூட பாத்திரம் ஒரு கழுவுற குற்றச்சாட்டு விஷயத்துல ரொம்ப வச்சிருந்தாங்க இல்லையா? சோம்பேறி மாதிரிதான் இருந்தாங்க. ஆ? ம். ரவீனா கூட ஒரு குற்றச்சாட்டு நேத்து வச்சிருந்தாங்க இல்லையா? தன்னுடைய பிளெண்டர வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு கூட என்ன கூப்பிடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. மேபி நீங்க சொல்ற மாதிரி அர்ச்சனா வந்து ரொம்பவே சோம்பேறி ஆயிட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ம். ஓகே. அந்த இப்போ மாதிரி பாத்தீங்க இருக்காங்க. அப்படின்னா, அந்த இந்த வாரம் விஷயத்துல யாரு மட்டும்தான் சொல்லுங்க சொல்லுங்க. ம். ஓகே. இந்த வாரம் யாரு எவிக்ஷன் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மேபி அது பார்த்தோம் எல்லாருமே நாமினேஷன் வச்சுதான் ம். நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த வீக் எல்லாருமே நாமினேட் ஆகுறாங்க அப்படின்னா ம். லாஸ்ட் 3 நான் பக்காவா சொல்வேன். ஆஹ் மாயா, பூர்ணிமா, நிக்சன். இதுக்கு ம். மேல ரவீனா வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ 4 ம். ம். ரவீனா, மாயா, பூர்ணிமா, நிக்சன். ம். இவங்க 4 பேர் வந்து லீஸ்டா இருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது.
ஓகே மேம். நெறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிக் குடுத்தாங்க. அதை யாரும் எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. கெட்ட விஷயங்கள எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதும் இந்த வீக்ல நம்ம பார்க்கலாம். அ நெறைய எவிக்ஷன் நடக்க போகுது. அப்புறம் இது வைக்கிறது எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொன்னு அமௌண்ட் யார் வைப்பா? மணி என்ன வைப்பாங்க? நாம எடுத்துட்டு போலாமா? இந்த மாரிலாம் டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அது ஓவர்ல கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்ப அந்த மணி யார் எடுக்க போறா? மணி வந்து நெக்ஸ்ட் வீக் தான் நான் நினைக்கிறேன். ம். அண்ட் இந்த வீக் டபுள் எலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. டபுள் எலெக்ஷன் உங்கள் ஆசை வச்சாதான் வந்து நிறைவேறட்டும். ஓகே. நெறைய டபுள் மெம்பர்ஸ் உள்ள எலெக்ஷன் இருக்கிறதுனால வச்சாதான் வந்து கொஞ்சம் சண்டையும் கம்மியா இருக்கு. கொஞ்சம் எவிக்ஷன் பண்ணி அவங்க வெளில அனுப்புனாங்க தான் சண்டை இன்னும் சூடு பிடிக்கும். அது பேசுறதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்களும் நமக்கு நெறைய இருக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சிய பத்தி. அண்ட் எல்லாருக்கும் நம்ம செய்தி மலர் நேயர்களுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இது மூலமா நம்ம தெரிவிச்சுக்கலாம். தேங்க் யூ மேம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். தேங்க்யூ. உங்களுக்கும் என்னோட விஷஸ், சேனலுக்கும் என்னோட தேங்க் யூ விஷஸ். சோ மச் மேம். தேங்க் யூ. கிறிஸ்மஸ் ஹாப்பி